Hi guys, welcome to Mupari Training Academy. So guys, இன்னைக்கு நம்ம SI Ultimate ல இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் முடியும் பாத்தீங்கன்னா நம்ம உளவியல் கேள்விகள்ல இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் பார்ட்ஸ் இருக்குல்ல. சோ தமிழும் இருக்கும் இங்கிலீஷும் இருக்கும். சோ ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாதுன்ற மாதிரி இந்த டாபிக்ல இருந்து உன்னால தப்பிக்க முடியாது. ஏன்னா நிறைய பேரு அடி வாங்கக்கூடிய ஒரு மேஜரான ஏரியா வந்து இங்கிலீஷும் கூட. அந்த இங்கிலீஷ்ல அடி வாங்க கூடாது என்ன பொறுத்த வரையும். ஏன்னா நம்ம தொடர்ந்து பிராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம முப்படை சேனலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்க ஒரு அளவுக்கு அட்டென்ட் பண்ற அளவுக்கு நாங்க உங்களை வந்து என்ன பண்ணிருக்கோம்னா மேம்படுத்தியிருக்கோம் அப்படின்றத நாங்க நம்புறோம். நீ கூட சேர்ந்து தரவு பண்ணி கத்துக்கிட்டே வந்தாதான் உன்னால என்ன பண்ண முடியும், எளிமையா அட்டனே பண்ண முடியும். நீ பாட்டுட்டு ஆடிக்கு ஒரு தடவை அமாவாசைக்கு ஒரு தடவை வீடியோவை பார்த்துட்டு எனக்கு ஏன் வரல இங்கிலீஷ், எனக்கு ஏன் வரல மேக்ஸ், எனக்கு ஏன் வரல ரீசனிங் இப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அது சரியா இருக்குமா? கண்டிப்பா சரியா இருக்காது. தொடர்ந்து பாருங்க, தொடர்ந்து சப்போர்ட்ஸ் கொடுங்க. ஏன்னா தெரிஞ்சுக்காத ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த சேனலுக்குள்ள வரீங்கன்னா அதை மறக்காம தெரிஞ்சுட்டு போங்களேன். ஏன் பாதிலே போவானே, ஓகேவா? ஸோ அதனால கூடவே சேர்ந்து தெரிஞ்சுட்டு போங்க. ஈஸியான ஒரு கொஸ்டின் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த இங்கிலீஷ் அண்ட் தமிழ் கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இங்கிலீஷ் சொல்லி உங்களை போர் அடிக்கல, தமிழ் போயிடலாம். ஏன்னா தமிழ் தான் தாய்மொழியாம், தமிழ் மொழி அதுவே நன்மொழி அப்படின்னு சொல்லிட்டு வளர்ந்துருக்கோம். ஸோ செம்மொழியா வளர்த்துருக்கோம். ஸோ அதனால அதை வந்து ஃபர்ஸ்ட் ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறதுக்கு நம்ம இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் தமிழ் போயிடலாம். இது எவ்வகை வாக்கியம் என்று கண்டறிக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு क्वेश्चन, ஒரு ஸ்டேட்மென்ட் கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க? தஞ்சை பெரிய கோவில் ராசராசனால் கட்டப்பட்டது. இது வந்து எவ்வகை வாக்கியம். சோ நிறைய முறை நம்ம சேனல்லையுமே இந்த ஒரு क्वेश्चन ஒரு 2-3 முறை சொல்லியிருப்போம். சோ இன்னொரு முறை நான் பரவாயில்ல, டைம் போனாலும் பரவாயில்ல, நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இந்த தஞ்சை பெரிய கோவில் ராசராசனால் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, இந்த இடத்துல என்ன சவுண்ட் வந்திருக்கு? ஆல், அவரால், அவரால், அவளால் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இடத்துல ஆல் அப்படின்ற ஒரு சவுண்ட் வந்திருக்கு. இந்த ஆல்ன்ற சவுண்ட் வந்துச்சுனாலே கண்ணை கூட மூடிக்கிட்டு எதை போட்டுடணும்? செயப்பாட்டு வினை வாக்கியம். ஓகேவா? அது ஒருத்தர் செஞ்சிருக்காங்க, அந்த வினை வந்து செயப்பாட்டு வினை வாக்கியம், அவ்வளவுதான். இந்த ஆளுன்ற சவுண்ட் வந்துச்சுனாலே நேற்று உரை கவிதாவால் படிக்கப்பட்டது. அப்ப கவிதாவால் அப்படின்னும் போது ஆள் வருது. அந்த சவுண்ட் வந்துச்சுனாலே கண்ணை மூடிட்டு எதை போட்டுருங்க? செயப்பாட்டு வினை வாக்கியம். அப்ப தஞ்சை பெரிய கோவில் ராசராசனால் கட்டப்பட்டது. நான் அந்த ஆளை வச்சு செயப்பாட்டு வினை வாக்கியம்னு பிடிச்சிடணும். ஓகேவா? அடுத்தது விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப 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 சப்பையான கேள்வி தான் உங்களுக்கு கேட்டிருக்கேன். ஸோ இதுக்கான பதில கண்டிப்பா நீங்க எந்த நேரத்துக்கு யூகிச்சிருப்பீங்கன்றதை விட அதை மார்க் பண்ணி ஆன்சரை கமெண்ட் பாக்ஸ்லேயே போட்டுட்டு இருப்பீங்க. ஸோ தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னை அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டின் தலைநகரம் வேற எது சார்? சென்னை தான். ஆனா அதை ஒரு கேள்வியா கேளுங்கன்னு தான் சொல்லியிருக்கேன். அப்ப தமிழ்நாட்டின் தலைநகரம் எங்க உள்ளதுன்னு உன்னால கேள்வி கேட்க முடியுமானா கண்டிப்பா கேட்க முடியாது. அப்ப தமிழ்நாட்டின் தலைநகரம் எதுன்னு உன்னால கேள்வியா கேட்க முடியும். அப்ப தமிழ்நாட்டின் தலைநகரம் எது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டாதான் அதற்கான பதிலா என்ன முளைக்கும்? தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னைன்னு முளைக்கும். அப்போ பி ஆப்ஷன் தான் இந்த கேள்விக்கு சரியான விடையா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது 13வது கேள்வி, இலக்கண குறிப்பு தருக அப்படின்னு சொல்லிட்டு இரவும் பகலும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, இதுல நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க. இப்போ எழுதியே வச்சுக்கோங்க வேணா கூட பக்கத்துல. இரவும் பகலும் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்பாங்க, இன்னொன்னு இரவு பகல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இப்போ இந்த இடத்துல நீ கவனிக்க வேண்டியது ரெண்டே விஷயம் தான். உம்னு ஒரு சவுண்டு வருது, அங்க அந்த மாதிரி சவுண்டே வரல. ஆமா தானே? அப்போ உம்னு சவுண்டு வந்துச்சுன்னா அது எண்ணுமை. அதாவது இந்த அப்படின்ற ஒரு சவுண்டு வெளிப்படையாக தோன்றுமானால் அது எண்ணுமை. இதுவே மறைஞ்சு வருதுன்னா அது என்னது? உண்மை தொகை. வெளிப்படையா தோன்றுனா எண்ணுமை, மறைஞ்சு வந்துச்சுன்னா உண்மை தொகை. அப்ப இரவு பகல் எதற்கு எடுத்துக்காட்டு? உண்மை தொகை என்ற இலக்கண குறிப்புக்கு எடுத்துக்காட்டு. இதுவே மறைஞ்சு வரக்கூடிய காரணத்தினால இரவும் பகலும் அப்படின்றது எண்ணுமைக்கான எடுத்துக்காட்டு. ஓகேவா? அப்ப நான் இப்ப உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டு போட்டோமா? இது வந்து என்ன அப்படின்றத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. கங்கையும் சிந்துவும். ஓகேவா? கங்கையும் சிந்துவும் இது எதற்கு எடுத்துக்காட்டு அப்படின்றத மறக்காம சொல்லுங்க. இன்னொன்னு இருக்கு, வெறும் இரவும் அப்படின்னு மட்டும் வருது. இரவும் பகலும் 2 முறை வந்தா அது எண்ணுமை. வெறும் இரவும் வந்துச்சுன்னா அது என்னது? முற்றுமை. என்னது? முற்றுமை. ஓகேவா? சரி. 14 இலக்கண குறிப்பு தருக தொன்னிறம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். தொன்னிறம் பண்பு தொகையா, உருவகமா, தொழிற்பெயரா, வினை தொகையா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தொன்னிறத்தை பிரிச்சு எழுதும் போது நமக்கு என்ன கிடைக்கும்னா தொன்மை கூட்டல் என்னது? தொன்மை கூட்டல் நிறம் என்று கிடைக்கும். அப்ப பிரிக்கும் பொழுது இந்த மை என்ற விகுதி வந்துச்சுனாலே அது என்ன தொகையை போய் சேரும்? பண்பு தொகையை சேரும். அப்ப தொன்னிறம் என்பது எதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு? பண்பு தொகைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அப்ப தொன்மை கூட்டல் நிறம் வந்துச்சுனாலே அது பண்பு தொகை. அடுத்தது சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கண்ணன் என்ன பண்ணலாம்? பாடத்தை கண்ணன் முடித்தான் எழுதி. இது வந்து ஒரு ஒழுங்கான சொற்றொடரா இருக்கா? சி ஆப்ஷன்ல இருக்கிறது. பாடத்தை கண்ணன் முடித்தான் எழுதி வரல. கண்ணன் எழுதி முடித்தான் பாடத்தை. கண்ணன் பாடத்தை எழுதி முடித்தான்.
வருது. இதுதான் ஒரு ஒழுங்குபடுத்தி ஒரு சொற்றொடரா இருக்கு. கண்ணன் பாடத்தை எழுதி முடித்தான் அப்படின்னு சொல்றது கரெக்டா இருக்கு. அடுத்தது தண்டருள், பொருத்தமான பொருளை தேர்வு செய்கன்னு சொல்லிட்டு தண்டருள் கொடுத்திருக்காங்க. தண்டருள் அப்படின்னாலே அருள் செய்பவர். அருள் செய்பவர், அருள். கடவுள் நமக்கு அருள்னா என்னது? அது கடவுளுடைய அருள்னா கடவுளுடைய கருணை இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த கருணைன்ற வார்த்தையை வச்சு இது போட்டுட்டு இருக்கலாம். அப்ப முன்னாடி என்ன இருக்கு? குளிர்ந்தன்னு இருக்கு. அப்ப தன்மையான அருள். என்ன அருள்? தன்மையான அருளை பொழிபவன் தான் இறைவன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்ப தன்மை அப்படின்னா என்னன்னா குளிர்ந்த. தன்மைனா என்னது? குளிர்ந்த. அப்ப இதை வச்சு ஒரு எதிர்ச்சொல்ல பார்த்துக்கோங்க. வெம்மைன்னு வரும். இதுக்கு நிறைய பேர் கிளாஸ்ல எதிர்ச்சொல்மா, எதிர்ச்சொல் என்ன போட்டாங்கன்னா கருமைன்னு போட்டாங்க. கருமை வருமா? வெண்மைக்கு தான் கருமை வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வெண்மைக்கு தான் கருமை. இது வெம்மை. வெம்மைனா வெயிலால வாட்டி வதங்கிறது. பா சூடு தாங்கல, அனலா இருக்குது, இன்னா ஸ்வெட்டு இன்னா வேர்க்க அப்படின்னு சொல்றீங்களா, அந்த வெம்மை. இது வெயிலால் வாட்டி வதங்குது. இதற்கான எதிர்ச்சொல் என்னன்னு பாத்தீங்கன்னா தன்மை, குளிர்ந்தல், குளிர்வித்தல். ஓகேவா? சோ அப்ப அதை ஒழுங்கா பார்த்து எழுதி வச்சுக்கோங்க எதிர்ச்சொல். அடுத்து ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எதுன்னு சொல்லிட்டு 17வது கேள்வியா கேட்கிறாங்க. கண்ணகி சிலம்பை உடைத்தனர். கண்ணகின்றது ஒருமை, ஒருத்தி. ஆனா உடைத்தனர் என்ற பன்மையில சொல்லியிருக்காங்க. அது சரியா? சரியில்லை, தப்பு. கண்ணகி சிலம்பை உடைத்தாள். கண்ணகி என்பவள் ஒரு பெண் பால், ஒரு பெண்ணினத்தை சேர்ந்தவள். அப்ப அவள் ஒருமை, உடைத்தாள் என்று கரெக்டா சொல்லியிருக்காங்க. அப்ப ஆன்சர் கரெக்ட். அப்ப பி ஆப்ஷன்ல ஆன்சர் வந்துருச்சு. ஓகேவா? 18 சந்திப்பிழை இல்லாத தொடரை தேர்ந்தெடுங்க அப்படின்னு கண்டறிங்கன்னு சொல்றாங்க. ஓடா இக்கு சொல்லலாம். ஓடானா இக்கு சொல்லலாம். அப்ப டி ஆப்ஷன் கேன்சல். ஓடா குதிரையை, ஏன்னா குதிரைக்கு முன்னாடி இக்கு வரலாம், தப்பு கிடையாது. ஓடா குதிரையை இனி தொட்டு பார்க்க கூடாது. இங்கே மாட்டிக்கிச்சு. இந்த இனின்னும் போது அது அதோடவே நின்றுடும். இத்து வராது. இனியை தொடர்ந்து இத்து என்ன ஆகாது? வராது. அப்ப இனியை தொடர்ந்து இத்தெல்லாம் வரக்கூடாது. அப்போ எது ஆன்சர்? பி. ஓடா குதிரையை இனி தொட்டு பார்க்க கூடாது. இனித்தெல்லாம் வராது. ஓகேவா? அடுத்தது எதிர்ச்சொல் தருக. துயரம். அதிகப்படியான துயரத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தன் எதிர்ச்சொல்னா என்னவா இருப்பான்? மகிழ்ச்சி. ஓகேவா? துயரத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தனுடைய எதிர்ச்சொல் மகிழ்ச்சி. இடப்புறம் என்பதை எப்படி பிரிச்சு எழுதுவீங்க? ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். இடது கூட்டல் புறம். இடதுன்ற வார்த்தையும் புறம் என்ற வார்த்தையும் சேர்ப்பதன் மூலமாகத்தான் இடப்புறம் வரும். வலது என்ற வார்த்தையும் புறம் என்ற வார்த்தையும் சேர்ப்பதன் மூலமாக தான் வலது புறம் வரும், வலப்புறம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் போலாமா? Okay. Identify the correct preposition from the options given below. I will have finished this essay dash Friday. Friday dash Friday. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. On Friday சொல்லலாம், தப்பு கிடையாது. ஒரு டேக்கு முன்னாடி on என்ற preposition போட சொல்லி நீங்க தான் சார் ஒரு வீடியோலயே சொல்லி கொடுத்திருக்கீங்கன்னா எஸ் ஐ அம் ரைட். நான் சொல்லி கொடுத்தேன் ஆன் போடணும் ஒரு டேக்கு முன்னாடி. ஆனா இது என்ன சென்டென்ஸ்ல குறிக்குதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஆன் ஃப்ரைடே நான் வந்து ஐ வில் கம்ப்ளீட் திஸ் எஸ்ஸே ஆன் ஃப்ரைடே. நான் ஃப்ரைடே முடிச்சிடுறேன், ஃப்ரைடே அன்னைக்கு முடிச்சிடுறேன் அப்படின்னு சொன்னா ஓகே. ஆனா இவங்க இங்க என்ன டென்ஸ்ல பேசியிருக்காங்க பாருங்க. வில் ஹாவ் ஃபினிஷ்டு. வில் ஹாவ் ஃபினிஷ்ட். ஓகேவா? இந்த வில்ன்றது எதை குறிக்குது? ஃபியூச்சர். ஹாவ்ன்றது பெர்ஃபெக்ட் டென்ஸ், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட். இந்த ஃபினிஷ்டுன்றது verb 3. அதை பார்க்கும்போதே தெரிஞ்சிடும். ஹாவ் பிளஸ் ஃபினிஷ்டுனா பெர்ஃபெக்ட். அப்ப இது ஒரு ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல பேசுறாங்க. நான் வெள்ளிக்கிழமைக்குள்ள அந்த எஸ்ஏவை எழுதி முடிச்சிடுவேன் அப்படின்றத இதனுடைய உண்மையான அர்த்தம். அப்ப ஆன் ஃப்ரைடேனா நான் வெள்ளிக்கிழமை எஸ்ஏ எழுதி முடிச்சிடுவேன்னு அர்த்தம். ஆனா இங்க ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். நான் வெள்ளிக்கிழமைக்குள்ள நான் எழுதி முடிச்சிடுவேன் அப்படின்னா இந்த இடத்துல வர வேண்டியது என்னது? பை ஃப்ரைடே, வெள்ளிக்கிழமைக்குள்ள. அப்போ ஒரு விஷயத்த ஒரு குறிப்பிட்ட கால கெடுவுக்குள்ள நீ முடிச்சிடுவ அப்படின்னாலே அந்த இடத்துல என்ன போடணும்? பை தான் போடணுமே தவிர ஆன் போட வேண்டிய அவசியம் இல்லை, டே வந்தாலும். ஓகேவா? பை தான் யூஸ் பண்ணணும். அடுத்தது செலக்ட் த கிராமட்டிக்கலி கரெக்ட் சென்டென்ஸ். மை சன் இஸ் ஃபாண்ட் ஆஃப் மியூசிக். மை சன் இஸ் ஃபாண்ட் டு மியூசிக். மை சன் இஸ் ஃபாண்ட் இன் மியூசிக். மை சன் இஸ் ஃபாண்ட் வித் மியூசிக். அப்ப எல்லாத்துலயுமே இந்த ப்ரிபோசிஷன் தான் மாத்தி கொடுத்துருக்கேன். ஆமாவா? அப்ப என்ன வரணும்? இது நிறைய பேர் இன்ஸ்டா ஸ்டோரியிலையும் போட்டிருப்பீங்க. ஐ எம் வெரி ஃபாண்ட் ஆஃப் கிரிக்கெட், ஐ எம் வெரி ஃபாண்ட் ஆஃப் ஹியரிங் லைட் மியூசிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பீங்க. காரணம் என்ன அப்படின்னா ஃபாண்ட் அப்படின்னாலே எனக்கு ஒருத்தரை ரொம்ப பிடிக்கும், அவங்க மேல எனக்கு அலாதியான விருப்பம்.
அந்த ஒரு பொருளாகட்டும் அல்லது ஒரு நபராகட்டும் அவர்கள் மேல எனக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் அதிகப்படியான விருப்பம் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் ஃபாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது விருப்பம், அதிகப்படியான விருப்பம், அதை பிடிச்சிருக்கு லைக் பண்ற அப்படின்னாலே அது விருப்பம்னு சொல்லுவீங்க. ஓகேவா? ஸோ அப்போ விருப்பம் என்பது ஃபாண்ட். அந்த ஃபாண்டை தொடர்ந்து கண்டிப்பா டூ வரவே கூடாது. இதுதான் எரர். ஏன்னா எரர்லேயே இதை கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த எரர் அப்படின்னா இந்த டூ இருந்துச்சுன்னா அது தப்பு, டூ வரவே கூடாது. அப்போ அந்த எங்க தான் வரணும்னா ஆஃப் தான் வரணும். அப்போ மை சன் இஸ் ஃபாண்ட் ஆஃப் மியூசிக், அப்போ ஏ மட்டும் தான் கரெக்ட், இன்னும் வரக்கூடாது, வித்தும் வரக்கூடாது. அப்போ ஃபாண்ட்ன்ற வார்த்தையை தொடர்ந்து எப்பவுமே என்னதான் வரணும்? ஆஃப் ஆஃப் ஆஃப். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மூணாவது கொஸ்டின், சூஸ் த கரெக்ட் ஆக்டிவ் வாய்ஸ் ஃபார் த கிவன் சென்டென்சஸ். The rule should not be violated. இது ஒரு ஸ்கூல் புக் எக்ஸசைஸும் கூட. The rule should not be violated. எப்பவுமே வந்து பாசிவ் வாய்ஸ் சார் ஆக்டிவ் வாய்ஸ் கொடுத்துட்டு பாசிவ் வாய்ஸ் மாத்த சொல்லுவோம். ஆனா இவங்க டைரக்டா பாசிவ் கொடுத்துட்டாங்க, அதுக்கான ஆக்டிவ் எதுன்னு கேட்கறாங்க. ஆக்டிவ் தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகேவா? அப்போ இங்க பி வந்தாலே அது பாசிவ் வாய்ஸ் தான். அப்போ the rule should not be violated அப்படின்னும் போது ரூல்ஸ் கடைசியா போயிடணும். எல்லா ஆப்ஷன்லயுமே ரூல்ஸ் கடைசியா தான் இருக்கு. ஓகேவா? ஷுட்டை வச்சு தான் வந்து நமக்கு பேசியே இருக்கணும். அப்ப ஷுட்டை வச்சு பேசுறது மூணே ஆப்ஷன் தான். அப்ப சி கிடையாது. ஷுட்டு இருக்கணும் கண்டிப்பா, அந்த ஆக்சிலரி வெர்ப் இருக்கணும். ஷுட்டு மூணுத்துல தான் இருக்கு. அப்ப அது வச்சுட்டேன். நாட் பி வயலேட்டட், விதிகளை மீறாதீர்கள், எந்த ஒரு விதிகளையும் யாரும் மீறாதீர்கள் அப்படின்றது தான். the rule should not be violated. ஓகேவா? அப்ப என்ன சொல்லலாம்னா ஃபர்ஸ்ட் பாரு, you should violate the rules, நீ விதிகளை மீறலாம் அப்படின்னு இருக்கு. அது கண்டிப்பா வரதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனுடைய ஆக்டிவ் வாய்ஸ் தான். anybody should not violate the rules, இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸே இல்ல. ஏன்னா எனிபடின்லாம் சொல்லிட்டு இங்க வந்து நெகட்டிவ்ல பேச முடியாது. ஏன்னா எனிபடின்னு ஒரு பாசிட்டிவ்ல ஆரம்பிச்ச ஒரு சென்டென்ஸ் வந்து நெகட்டிவ்ல வராது. அப்ப எந்த ஆப்ஷன் வரும்னா டி, nobody should violate the rules, யாருமே விதிகளை மீறக்கூடாது. அப்ப விதிகளை மீறக்கூடாதுன்னு ஒரு விஷயத்தை நான் சொல்றேன்னா அது உனக்கு அவங்களுக்கு இவங்களுக்கு அப்படின்னு பிரிச்சுலாம் சொல்லல, எல்லாருக்குமே ஆனா காமனான ஒரு விஷயம். இந்த இடத்துல எச்சில் துப்பாதீர்கள்னா அப்ப வந்து எச்சில் துப்பக்கூடாதுன்னா அது அவங்களுக்கு மட்டும் தானா, அந்த இவங்களுக்கு மட்டும் தானான்லாம் கிடையாது. எல்லாருக்குமே அந்த ரூல் பொதுவு. ஓகேவா? அந்த விதிகளை மீறக்கூடாது அப்படின்றது அர்த்தம். அப்ப nobody should violate the rules-ன்றது தான் அதற்கான சரியான ஆக்டிவ் வாய்ஸா இருந்திருக்கும். So which of the following is suitable to complete the meaning அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. I stopped dash to him, I stopped to talk to him, I stopped to talking to him, I stopped having talked to him, I stopped being talked to him. So இதுல இந்த ரெண்டுமே வரலாம். stopped to talk இதுவும் வரலாம், இல்லைன்னா stopped talking to him இதுவும் வரலாம். ஸோ இதுல எது எக்ஸாக்ட் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இதுதான் சரி. இதை விட ரெண்டுமே வரலாம், பெஸ்ட்னு ஒன்று இருக்குல்ல, இதை விட அதுதான் சரி. அப்போ என்ன சார் அர்த்தம்னா ஐ ஸ்டாப்ட் டு டாக் டு ஹிம் அப்படின்னா என்னன்னா, இப்போ நான் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அந்த நேரத்தில் வந்து என்கிட்ட ஒருத்தன் பேசிட்டே இருக்கான். நான் என்ன பண்ணுவேன்? பேசாம என் வேலையை செய்வேன். ஏன்டா நீ அவனும் பேசுறது இல்லைன்னா ஐ ஸ்டாப்ட் டு டாக் டு ஹிம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த வேலை முடிகிற வரையும் நான் என்ன பண்ண மாட்டேன், அவன்கிட்ட பேச மாட்டேன். வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா போய் பேசுவேன். புரியுதா வித்தியாசம்? இந்த டூ டாக்குன்னு நீ போட்டனா ஒரு குறிப்பிட்ட புக்கு மூட்டையோ இல்லை ஏதோ ஒன்று எடுத்து வச்சுட்டு இருக்கேன், அந்த நேரத்தில் வந்து உன்னை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஒருத்தன் பேசிட்டு இருந்தானா நீ அப்போ அந்த வேலை முடிகிற வரையும் அவங்க கூட என்ன பண்ண மாட்டேன், பேச மாட்டேன். வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் போய் என்ன பண்ணுவேன், அவங்க கூட பேசுவேன். ஆனா ஐ ஸ்டாப்ட் டாக்கிங் டு ஹிம், ஏய் அவன்கிட்ட பேசவே மாட்டேன்டா, ஜென்மத்துக்கும் பேச மாட்டேன்டா அப்படின்னு சொல்றல, அப்ப எந்த வார்த்தையை தான் போடணும்? டாக்கிங் டு ஹிம், ஐ ஸ்டாப்ட் டாக்கிங் டு ஹிம் அப்படின்னு தான் போடணும். அப்ப இந்த டேஷுக்கு பொருத்தமான வார்த்தை யாருன்னா பி, டு டாக்னு போடக்கூடாது. ஓகேவா? So and then fifth question, phrases ஓட மேட்ச் பண்ண சொல்றாங்க. friendly relationship, friendlyனா ஒரு harmonious relationship. அப்ப get along with கூடவே வருவாங்க. ஒரு friends அப்படினா get along with, அவங்க நம்ம கூடவே வருவாங்க, எங்க போனாலும் வருவாங்க. ஓகேவா? get along with. அப்ப friendly relationshipக்கு get along with. meet by chance, ஒரு சான்ஸ்ல நான் அவங்கள மீட் பண்ணப்பா, அப்ப come across, அவங்கள தாண்டி வந்திருக்கேன். ஒவ்வொருத்தரையும் இப்ப நீங்க சொல்லுவீங்கல்ல, என் வாழ்க்கையில நான் கடந்து வந்த மனிதர்கள், நான் பார்த்து சென்ற மனிதர்கள், நான் விரும்பி தாண்டி வந்த மனிதர்கள் அப்படின்னு சொல்லுவீங்களா? அப்ப மீட் பை சான்ஸ், என் வாழ்க்கையில இவங்களெல்லாம் நான் மீட் பண்ணிட்டு வந்திருக்கேன், இவங்களாம் என் முதுகுல குத்தி இருக்காங்க, இல்லை போய் முன்னாடி நின்று கை கொட்டி சிரிச்சிருக்காங்க, ஆனா அவங்களெல்லாம் நான் தாண்டி வந்து ஜெயிச்சு காமிச்சிருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்லணும். அப்ப மீட் பை சான்ஸ்னா அவங்களெல்லாம் கம் அக்ராஸ், அவங்களெல்லாம் தாண்டி தான் நீங்க வந்திருக்கீங்க. யூஸ் கம்ப்ளீட்லி, யூஸ் கம்ப்ளீட்லி, ஒருத்தர் கம்ப்ளீட்டா யூஸ் பண்ணிட்டா என்ன பண்ணுவாங்க? கோ அவே, ஆமா அப்பாடா இவங்க கிட்ட இருந்து கறக்க வேண்டியதெல்லாம் கறந்தாச்சு, கிளம்பலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அடுத்தது லீவ் ஃப்ரம் த பிளேஸ்னா ரேன் அவுட், ஒரு இடத்துல இருந்து வெளியில போறேன்னா ரேன் அவுட், அந்த இடத்துல கிளம்பிடுறேன். அப்போ என்ன வந்திருக்கும் இதுக்கு? 2 4 3 1, 2 4 3 1 இருக்கா? சி ஆப்ஷன் 2 4 3 1. ஓகேவா? சரி, ஃபிஃப்த் கொஸ்டின், கேமரா கேம்கார்டர். நம்ம ஆன்லைன் கிளாஸ்ல கூட இதை பத்தி டீட்டெயிலா சொல்லியிருப்போம். கேம்கார்டர் அப்படின்னா என்னன்னா, கேமரான்ற ஒரு வார்த்தையும் ரெக்கார்டர் அப்படின்ற ஒரு வார்த்தையும் சேர்றதுனால தான் நமக்கு என்ன வந்துச்சு? கேம்கார்டர் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துச்சு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பாம்பே. ஜெரன் பிளஸ் நவுன்,
இது கேக்குறாங்க. ஜெரண்டும் நவுனும் சேர்ற மாதிரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஜெரண்ட்னாலே ஐஎன்ஜியில் இருக்கக்கூடிய ஒரு வர்பு கூட ஐஎன்ஜி சேர்ந்தா அதுதான் என்னது? ஜெரண்ட். அந்த ஜெரண்டு கூட ஒரு நவுன் சேர்ற மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தை இதுல இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஐஎன்ஜி இருக்கிற மாதிரி இருக்குது ஒண்ணுதான், ப்ளீச்சிங் அப்படின்னு இருக்கா, அது கூட இருக்கக்கூடிய நவுனு பவுடர். அப்ப ப்ளீச்சிங் பவுடர். ஜெரண்ட்னா ப்ளீச்சிங், பவுடர்னா நவுனு. அப்ப ப்ளீச்சிங் பவுடர் தான் இந்த ஜெரண்ட் பிளஸ் நவுனுக்கான ஒரு பெஸ்ட் சூட்டபிளான ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட்ன்ற வார்த்தைக்கான ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ண சொல்றாங்க. அண்டர்ஸ்டாண்ட் ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ண சொல்றாங்கமா. ரீ அண்டர்ஸ்டாண்ட் ஒரு ப்ரிஃபிக்ஸ்னா முன்னாடி, ப்ரீனா முன்னாடி, சஃபிக்ஸ்னா தான் பின்னாடி. ரீ அண்டர்ஸ்டாண்ட் ஒரு வார்த்தை இல்ல, இர் அண்டர்ஸ்டாண்ட் ஒரு வார்த்தை இல்ல. அப்ப என்ன சொல்லலாம்? மிஸ் அண்டர்ஸ்டாண்ட். அப்ப சி ஆப்ஷன், மிஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஓகேவா? 9th கொஸ்டின். I found an 1 rupee coin in the playground while playing. இதுல எங்க எரர் இருக்கா, எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. இல்லனா எல்லாமே இன்கரெக்ட்டா இருக்கான்னு சொல்றாங்க. கண்டிப்பா எரர் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்லயே இருக்கு எரர். என்ன அப்படின்னா an 1 rupee coin அப்படின்னு இருக்குல்ல, இங்க யூஸ் பண்ண ஆர்டிகல் வந்து மிகப்பெரிய தவறு. ஆன்னு சொல்லவே கூடாது. an 1 rupee coin கிடையாது சார், வவ்வல் தான் இருக்கு. வவ்வலுக்கு முன்னாடி ஆன் போடாம வேற என்னத்தை போடுவாங்க அப்படின்னா ஏன் தான் போடணும். என்ன சார் வவ்வலுக்கு முன்னாடி ஏவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ஆமாங்க, வவ்வலுக்கு முன்னாடி ஏ தான். நம்மளுடைய ஆர்டிகல் வீடியோவை பார்க்கலன்னா தயவு செஞ்சு ஒரு முறை போய் பார்த்துருங்க. ஆர்டிகல்ஸ் 30 போட்டு யூடியூப்ல சர்ச் பண்ணுங்க, எங்களுடைய ஆர்டிகல்ஸ் வீடியோ வரும். என்னன்னா சமயம் ரூல்ஸ் சொல்லியே புரிய வச்சிருப்பேன். இதை வந்து எழுதி பார்க்கும்பொழுது அகர வரிசையில் உள்ள ஆங்கில உயிரெழுத்து, தமிழ் உயிரெழுத்துக்களின் ஓசை வந்தாதான் அந்த இடத்துல ஆன் போடணும். இது வந்து 1, இட்ஸ் நாட் 1. A 1 rupee coin, a 1 rupee note அப்படின்னு சொல்லும்போது 1. அப்ப 1 போது வான்ற சவுண்ட் தான் வருது. அப்ப அந்த இடத்துல நீ போட வேண்டியது ஏவே தவிர ஆன் கிடையாது. ஓகேவா? சோ the error is in the part A. ஏல தான் எரர் இருக்கு. அங்க 1 rupee coinக்கு முன்னாடி a வரணும். ஓகேவா? அடுத்தது choose the correct article அப்படின்னு சொல்லிட்டு 10வது क्वेश्चन கொடுத்திருக்காங்க. This has got to stop immediately. Justice mathematical set in dash voice, stern voice, rapping the hammer for silence in coach. அப்ப நல்லா கவனிச்சுக்கோ. ரொம்ப ரியூடா கோர்ட்ல வந்து கத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா ஜட்ஜ் உடனே என்ன பண்ணுவாங்க? சுத்தி எடுத்து ஓங்கி டப்புன்னு அடிச்சு ஆர்டர் 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 அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் இவங்க சொல்லியிருக்காங்க. ஜஸ்டிஸ் மேத்தமெட்டிக்கல் செட் இன் ஸ்டர்ன் வாய்ஸ். ஓகேவா? ரொம்ப கணீர் என்ற குரலில் ராப்பிங் த ஹேமர் ஃபார் சைலன்ஸ் இன் த கோர்ட். ஓகேவா? நானே இப்ப சொல்லிட்டேன் அந்த ஆர்டிகல்ஸ் என்னென்ன வரணும்ட்டு. இந்த இடத்துல என்ன வரணும்? த. இந்த இடத்துல என்ன வரணும்? த. இந்த இடத்துல என்ன வரணும்? அ. என்ன சார் சொல்றீங்க, டக்கு டக்குன்னு போட்டீங்க நீங்க பாட்டுன்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோர்ட் அப்படின்றது சிவப்பு கலர்ல ஒரு பில்டிங் இருந்துச்சுன்னா நான் போயிட்டு அது நல்லா அடிச்சு வச்சிருப்பாங்க. கோர்ட் பார்த்தா ஊருக்கே தெரியும். அந்த இடத்துல நான் போயிட்டு இங்க கோர்ட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா எதிரில் இருக்கிறவன் இது கோர்ட் இல்லைங்க ஜெயில் நான் சொல்லுவான். அவனுக்கும் அது கோர்ட்டுன்னு தெரியும். அப்போ ஒரு ஸ்பீக்கருக்கும் ஒரு அப்சர்வருக்கும் லிசனருக்கும் 2 பேருக்குமே ஒரு விஷயம் தெரியுது, ஒரு பொதுவான ஒரு விஷயம் தெரியுதுன்னா இதுக்கு தான் நான் போய் எங்களுடைய ஆர்டிகல் வீடியோவை பார்க்க சொன்னேன். இதுல தெளிவா படுத்திருப்பேன். எனக்கும் பேசுறவனுக்கும் கேட்கிற 2 பேருக்குமே அந்த இடம் என்னன்றது தெரியுதுன்னா அந்த இடத்த என்ன தான் சொல்லுவாங்க? அந்த இடத்துக்கு என்ன ஆர்டிகல் தான் போடுவாங்க? த தான் போடுவாங்க. அப்ப அப்சர்வர், ஸ்பீக்கர் அண்ட் தென் லிசனர் 2 பேருக்குமே தெரிஞ்ச ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி நீ போட வேண்டியது த. அப்ப கோர்ட்ன்றது ஒரு பொதுவான இடம், ஒரு காமன் பிளேஸ், எல்லாராலையுமே ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய பிளேஸ். அதுக்கு முன்னாடி த போட்டதா தப்பே கிடையாது. அப்ப ஹேமருக்கு முன்னாடி ஏன் போட்டீங்கன்னா கோர்ட்ல சுத்தி எடுத்து தான் ஜட்ஜ் அடிச்சு சத்தம் போட்டு தான் சுத்தி எடுத்து சத்தம் போட்டு கூட்டத்தோட நெரிசலை வந்து சத்தத்தை வந்து கம்மி பண்ணுவாங்க. இது ஊருக்கு அறிஞ்ச விஷயம், உலக அறிஞ்ச விஷயம். அப்ப சுத்தி எடுக்கிறாருன்னு ஜட்ஜ் சுத்தி எடுத்துட்டா இப்ப ஆர்டர்னு சொல்ல போறான்னு நான் சொன்னா நீ இல்லை அது அருவா எடுத்திருக்காரு, ஆர்டர்னு சொல்ல மாட்டாரு. என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம், நான் சொல்லுவேன் அது ஆர்டர். ஓகேவா? சோ அது ஆர்டர். அப்ப வந்து அவர் ஹேமர் எடுக்கும்போது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம், அதுக்கு முன்னாடி த. அப்ப இட்ஸ் ஆப்ஜெக்ட், ஊர் அறிஞ்ச ஒரு ஆப்ஜெக்ட், அதனால அதுக்கு முன்னாடி த போட்டுப்பாங்க. ஜட்ஜ் என்ன குரல்ல சொன்னாங்க? கணீர் என்ற குரல்ல சொன்னாங்க. முன்னாடி ஸ்டேன் வாய்ஸ். அவ்வளவுதான். ஓகேவா? சரி. சோ the first question என்னன்னு பாத்தீங்கன்னா fill in the blank with a suitable relative pronoun சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரிலேட்டிவ் ப்ரோனவுன்னாலே நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நீங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுடைய வீடியோ கூட போய் பாருங்க. முப்படை ரிலேட்டிவ் ப்ரோனவுன் அப்படின்னு ஒரு வீடியோ நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு வீடியோ வரும். சோ நீங்க யூஸ் பண்ணக்கூடிய who, whose, whom, which, where, when இந்த மாதிரி வார்த்தைகள் கொஸ்டின் வேர்ட்ஸ் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா ரிலேட்டிவ் ப்ரோனவுன். சோ அந்த மாதிரியான ரிலேட்டிவ் ப்ரோனவுன் நீங்க எது வரும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சோ திஸ் இஸ் வருண் டேஷ் ஃபாதர் இஸ் ஆர்கிடெக்ட் அந்த மாதிரியான ஒரு क्वेश्चन இருக்கு. சோ இந்த क्वेश्चनோட அர்த்தத்தை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டாதான் நமக்கு இங்க என்ன சூட்டபிளான ஒரு வேர்ட் ரிலேட்டிவ் ப்ரோனவுன் வரும்ன்றதையும் நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா இது வந்து ஒரு நவுன், ஒரு பெயர் சொல், ஒரு நபர். அது மட்டும் இல்லாம இது ஒரு நபர். நவுனுக்கு பக்கத்துல தான் கண்டிப்பா ரிலேட்டிவ் ப்ரோனவுன் போட முடியும். ஏன்னா ப்ரோனவுன்னாலே நவுனை ரிலேட் பண்றதுக்கு தான். சோ இதுல இருக்கக்கூடியது ஒரு பர்சன்.
பர்சன் பக்கத்துல என்னென்ன ப்ரோனவுன்லாம் வரலன்னா who, whose, whom இந்த மூணு பேரும் தான் வர முடியுமே. ஒரு பர்சன் பக்கத்துல who, whose, whom இந்த மூணு பேரை தவிர வேற யார் வர்றதுக்கும் தகுதியே இல்லை. சோ அந்த இடத்துல யார் வரலாம் அப்படின்னு யோசிக்கும் போது this is வருண் dash father is architect அப்படின்னும் போது இவன் தான் வருண், இவருடைய அப்பா தான் ஒரு கட்டிட கலைஞர், ஒரு கட்டிட கலை நிபுணர் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படின்னா இவருடைய அந்த உடையன்ற சவுண்ட் வரணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவன் தான் வருண், இவனுடைய அப்பா. இந்த சென்டென்ஸ் என்ன சொல்லுதுன்றத கவனிங்க. இவன் தான் வருண், இவனுடைய அப்பா தான் ஒரு ஆர்கிடெக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுது. அப்ப இவனுடைய அப்படின்ற மாதிரி வார்த்தை வந்துச்சுனாலே நீங்க போட வேண்டிய ரிலேட்டிவ் ப்ரோனவுன் யாருன்னா whose, whose father is architect ன்னு வரும். புரியுதா? சோ இந்த whoோ whomோ எப்ப போடணும்ன்றத நான் எங்களுடைய வீடியோல தெளிவா சொல்லியிருக்கேன். சோ அந்த வீடியோவை போய் தயவு செஞ்சு மறக்காம பாருங்க. ஏன்னா அப்பதான் உனக்கு அதுக்குள்ள இருக்கக்கூடிய டவுட். ஏன்னா மத்த ரிலேட்டிவ் ப்ரோனவுன் எல்லாமே ஈஸியா போட்டுடலாம். இந்த பர்சன்ஸ் பக்கத்துல போடக்கூடிய who, whom, whose இதுதான் டவுட் ஆகும். சோ அது எப்படி போடணும்ன்றத நான் சொல்லி கொடுத்திருக்கேன். சோ ஒன்ஸ் நீங்க போய் வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேவா? சோ இந்த क्वेश्चनோட ஆன்சர் வந்து whose. சோ அடுத்தது select the correct form of tense அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. In 2 years I dash my degree அப்படின்னு சொல்லிருக்காங்க. இன்னும் 2 வருடங்களில் நான் என்னுடைய டிகிரியை முடிச்சிடுவேன் அப்படின்றது தான் அந்த சென்டென்ஸ்னுடைய அர்த்தம். in 2 yearsனா இன்னும் 2 வருடங்களில் டைம் எடுத்துக்கிட்டு நான் என்னுடைய டிகிரியை கம்ப்ளீட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இது என்ன டென்ஸ்ல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபியூச்சர், எதிர்காலத்துல நடந்து முடிக்கக்கூடிய ஒரு செயலை பத்தி சொல்லுது. அப்ப எதிர்காலத்துல நடந்து முடிக்கக்கூடிய ஒரு செயலை பத்தி சொன்னா ஃபியூச்சர் டென்ஸ் தான் கண்டிப்பா யூஸ் பண்ணிருக்கணும். சோ இங்க ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்கிறது ரெண்டு, ஒன்னு will earn, இன்னொன்னு shall have earned. இது past tense, இதுவுமே past perfect. ஓகேவா? ஏன்னா add earned ன்னு இருக்குல்ல, add பக்கத்துல verb 3 வந்துச்சுனாலே அது வந்து past perfect. சோ இது ரெண்டுமே வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. அப்ப இந்த டேஷ்ல will earn வருமா shall have earned ன்னு வருமானா ரெண்டுமே மேக்ஸிமம் மோஸ்ட் சூட்டபிள் ஆன ஒரு ஆன்சர்ஸ் தான். ஏன்னா 2 வருஷத்துல நான் டிகிரி எடுத்துருவேன், 2 வருஷத்துல நான் டிகிரி வாங்கிடுவேன். சோ இந்த மாதிரி சொல்லலாம். ஆனா மோஸ்ட் அப்ரோப்ரியேட் அண்ட் சூட்டபிள் ஆன்சர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது எதுன்னு பாத்தீங்கன்னா shall have earned தான். ஏன் shall have earned வந்து மோஸ்ட் சூட்டபிள் ஆன்சரா இந்த டேஷ்க்கு நான் ஃபில் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டேஷ்ல இங்க முன்னாடி என்ன கொடுத்திருக்காங்கன்னா in 2 years time அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இன்னும் 2 வருஷத்துலன்னு சொல்லிருக்காங்க. அப்ப இன்னும் 2 வருஷத்துல நான் டிகிரி வாங்கிடுவேன்னு சொல்லிட்டு ஒரு டைம் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லிருக்காங்க. இவ்வளவு ஸ்பெசிபிக்கான டைம்ல நான் என்னுடைய டிகிரியை வந்து நான் வாங்கிடுவேன். அப்போ ஒரு காலத்தை குறிப்பிட்டு சொன்னாங்க அப்படின்னா நீ அதை சாதாரணமா சிம்பிள் ஃபியூச்சர்ல சொல்லக்கூடாது. சாதாரணமா சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா சொல்லக்கூடாது. அப்ப அது எதுலதான் சொல்லணும்னா ஃபியூச்சர் perfect tenseல தான் சொல்லணும். என்னதான் சொல்லணும்? future perfect tenseல தான் சொல்லணும். சோ அதனால தான் shall have earned அப்படிங்கற மாதிரி சொல்லிருக்காங்க. shall have earned அப்படிங்கற மாதிரி சொல்லிருக்காங்க. சோ simple perfectல simple futureல சொல்லக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல டைம் ஸ்பெசிஃபிக் பண்ணிருக்கிறதுனால. அதனால தான் இதை யூஸ் பண்ணாம நான் perfect tense யூஸ் பண்ணிருக்கேன். புரிஞ்சுச்சா? சரி, அடுத்த क्वेश्चन, மூணாவது क्वेश्चन form a new blending word. Form a new blending word by blending the words international plus police. இன்டர்நேஷனலையும் போலீஸையும் ஒருங்கிணைப்பதன் மூலமாக இங்க என்ன வார்த்தை உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சோ இன்டர்நேஷனலையும் போலீஸையும் blend பண்ணா இதுல இருக்கக்கூடிய இன்டர்ன்ற வார்த்தையும் இதுல இருக்கக்கூடிய போல் அப்படின்ற வார்த்தையும் ஒன்னா சேரும். அப்படி சேரும் போது இன்டர்போல் அப்படின்றது மாறும். சோ இன்டர்போல் எங்க இருக்கு? அது இன்டர்நேஷனல் போலீஸ், சர்வதேச காவலர் மையம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அது எங்க இருக்கு, அதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குன்றத தெரிஞ்சுக்கோங்க. இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் லியான் பிரான்ஸ்ல இருக்கு. ஓகேவா? லியான் பிரான்ஸ்ல இருக்கு. ஓகேவா? ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் இன்டர்போல் அப்படின்றது. ஓகேவா? சோ the next question போலாம். Fourth question, choose the correct meaning of the idiom mad as a hornet. Mad as a hornet. Hornet நாலே நம்ம ஆல்ரெடி என்னன்னு பார்த்துட்டோம், கொலவின்னு பார்த்துட்டோம். சோ hornetனா கொலவி. அந்த கொலவி பைத்தியக்கார கொலவி எப்படி இருக்கும்? கோவமா தான் இருக்கும். So extremely angry. கொலவி கொட்டுச்சுனாலே கோவமா தான் கொட்டும். So extremely angry. அப்போ mad as a hornet என்ற idiom உடைய மீனிங் என்னது? Extremely angry. ஓகேவா? சோ அடுத்த क्वेश्चन, fifth question, choose the correct homophone அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஹோமோஃபோன்னா என்னமா? ஹோமோஃபோன்னா என்ன? ஸ்பெல்லிங் மாறும். ஹோமோஃபோன்னா ஸ்பெல்லிங் வந்து டிஃபரெண்டா இருக்கும். ஓகேவா? சவுண்ட் சேமா இருக்கும், மீனிங் டிஃபரெண்டா இருக்கும். இதுதான் ஹோமோஃபோன். சோ வீடியோ போய் என்னோட நாங்க போட்டுருக்கோம், அப்லோட் பண்ணிருக்க வீடியோ செக் பண்ணுங்க. சோ ஹோமோஃபோன்னா ஸ்பெல்லிங் டிஃபரெண்ட், சவுண்ட் சேம், மீனிங்கும் டிஃபரெண்ட். ஓகேவா? சோ இந்த இடத்துல வர வேண்டியது இப்ப பாருங்க, டியூ அப்படின்னு ஒரே ஸ்பெல்லிங் வேற,
சவுண்ட் மட்டும் ஒரே மாதிரி இருக்கு ஆனா மீனிங் ரெண்டுத்துக்குமே வேற. இது டியூ டு ஏன்னா நேத்து வரல டியூ டு மை ஃபேமிலி ஃபங்க்ஷன், ஐ ஆம் அட்டெண்டிங் மை ஃபேமிலி ஃபங்க்ஷன். சோ இந்த காரணத்தினால் நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணத்தை சொல்றதா இருந்தா இந்த டியூ போடலாம், அந்த டியூ இல்லைன்னா சம் டியூரேஷன்ஸ் எடுத்துக்கிறதுக்கு. ஆனா இந்த டியூனா என்ன அப்படின்னு அர்த்தம்னா பனித்துளின்னு அர்த்தம். இந்த டியூனா என்னது? பனித்துளி. சோ உனக்கு தெரியும்ல மவுண்டைன் டியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜூஸே வந்திருக்கு ஒரு ஓகேவா ஆட்லயே பாத்துருப்பீங்க. சோ டியூனாலே பனித்துளி. அப்போ இந்த क्वेश्चन பாருங்க, the dash on the grass sparkled in the morning sunlight. நல்ல குளிர்காலம்லாம் போயிருக்கும் இப்பதான். சோ அந்த குளிர்காலத்துல காலையில வந்து பனித்துளி வந்து ஒரு இலை புல்வெளி மேல பட்டு இருந்துச்சுன்னா காலையில சூரியன் வரும்போது அந்த பனித்துளி எப்படி இருக்கும்? மின்னும். அப்போ the dash on the grass sparkled in the morning sunlight அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்ப இங்க என்ன வரணும்? the dew on the, ஏன்னா அந்த பனித்துளி தான் வந்து என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா பனிக்காலத்துல இரவுல வந்து செடி மேல உட்காந்துரும், காலையில இருந்து அது மின்ன ஆரம்பிக்கும். so the dew on the grass sparkled in the morning sunlight. ஓகேவா? அடுத்து ஆறாவது क्वेश्चन, choose the correct degree form அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. degrees of comparison. degrees of comparisonல prevention is dash then cure. இது ஆக்சுவலா ஒரு proverb, நீ அதையே கூட வச்சு ஃபில் பண்ணலாம். ஆனா degrees of comparisonல இங்க யாரை போடணும்னு இருக்கு. சோ குட்ன்ற ஒரு வார்த்தை கொடுத்திருக்காங்களா, இந்த குட்ன்றது என்ன டிகிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் டிகிரி. சோ as good as இந்த மாதிரி சொல்லுவீங்க, இல்லனா so good as இந்த மாதிரி சொல்லுவீங்க. இது வந்து பாசிட்டிவ் டிகிரி. சோ பக்கத்துல கம்பேரேட்டிவ் டிகிரி எடுத்துட்டு வருவாங்க. சோ கம்பேரேட்டிவ் டிகிரிக்கு எடுத்துட்டு வரும்போது இந்த குட் என்னவா மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெட்டரா மாறும். இதுவே குட் வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரில என்னன்னு பேசுவாங்கன்னு பாத்தீங்கன்னா பெஸ்ட்னு பேசுவாங்க. அப்ப குட் கம்பேரேட்டிவ் டிகிரில பெட்டர், சூப்பர்லேட்டிவ் டிகிரில பெஸ்ட். அப்போ ஒரு டேஷ் பக்கத்துல dan அப்படின்ற வார்த்தை இருந்துச்சுனாலே அது என்ன டிகிரி? கம்பேரேட்டிவ் டிகிரி. இதே the பக்கத்துல டேஷ் இருந்துச்சுனா அது என்னது? சூப்பர்லேட்டிவ். அப்ப the பக்கத்துல டேஷ் இருந்தா சூப்பர்லேட்டிவ், டேஷ் பக்கத்துல dan இருந்தா கம்பேரேட்டிவ். அப்ப இங்க டேஷ் பக்கத்துல dan தான இருக்கு, அப்ப கம்பேரேட்டிவ் தான் யூஸ் பண்ணனும். அப்ப குட்டோட கம்பேரேட்டிவ் ஃபார்ம் என்னது? பெட்டர். குட்டோட கம்பேரேட்டிவ் ஃபார்ம் என்னது? பெட்டர். சோ prevention is better than cure. ஓகேவா? சரி, அடுத்தது ஏழாவது क्वेश्चन, choose the correct synonyms of the underlined word. ஒரு அண்டர்லைன் பண்ணிருக்க வேர்டுக்கான சினானியம் கேக்குறாங்க. the narrator was in trouble. narratorனா எழுதுபவர், எழுத்தாளர். அவர் வந்து ரொம்ப ட்ரபிள்ல இருக்காரு. ட்ரபிள்னா என்ன? கஷ்டம். அப்ப ஒரு டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன்ல இருக்காரு, அவ்வளவுதான். அப்ப பீஸ்னா என்னது? அமைதி. பீஸ்னா அமைதி. கம்ஃபர்ட்னா எனக்கு கம்ஃபர்ட்டா இருக்குப்பா, எனக்கு இந்த இடம் வந்து நல்ல வசதியா இருக்குப்பா அப்படின்ற மாதிரி. ஹார்மோனினா நல்லிணக்கம். நல்லிணக்கம் வந்து ஹார்மோனின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து நல்ல ஒரு இணக்கமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து ஹார்மோனின்னு சொல்லுவாங்க. அப்ப டிஃபிகல்ட் தான் ட்ரபிளுக்கான சினானியமா இருக்கும். ஓகேவா? சரி, 8th क्वेश्चन பார்க்கலாம். கரெக்ட் கண்டிஷனல் கிளாஸ் வச்சு ஃபில் பண்ண சொல்றாங்க. கண்டிஷனல் கிளாஸ், if she studies hard she dash good grade. ஓகேவா? she studies hard அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஸ்டடீஸ்னா என்னமா? ஸ்டடீஸ்னா என்னன்னா கேக்குறீங்கன்னா படிப்பு அப்படின்னு சொல்லுவீங்க. ஓகே, நமக்கு கண்டிஷனல் கிளாஸ் அப்படின்னும் போது 4 கண்டிஷனல் இருக்கு. 0 கண்டிஷன், 1 கண்டிஷன், 2 கண்டிஷன், 3 கண்டிஷன். ஓகேவா? 0 கண்டிஷன் எப்பவுமே கேள்வியில வர வாய்ப்பு இல்ல. 1 2 3 தான் வரும். 1 2ல வந்து பாஸ்ட் இருந்தா இங்கேயும் என்ன வரணும்? பாஸ்ட். 3ல had plus verb 3 இருந்தா இங்க என்ன வரணும்? would have plus verb 3 வரும். அப்ப ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் இருந்துச்சுன்னா இங்க என்ன வரணும்? ஃபியூச்சர் டென்ஸ் வரணும், அவ்வளவுதான். இதுதான் 3 கண்டிஷன். அப்போ இங்க என்ன கண்டிஷன் வருதுன்னு பாத்தீங்கன்னா if she studies, studies ன்னு கொடுத்திருக்காங்க. இது சாதாரணமான ஒரு சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். அவ நல்லா படிச்சா அவ நல்ல மார்க் எடுப்பான், அவ நல்லா படிச்சா நல்ல மார்க் எடுப்பா. அப்ப இது ஒரு சாதாரணமான சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். ஸ்டடீஸ் அந்த வர்பு கூட எஸ் சேர்த்திருக்காங்க பாரு. ஸ்டடின்றது ஒரு வர்பு, ஐ ஸ்டடின்னு வரலாம். இது ஷீ பக்கத்துல போச்சுன்னா அந்த ஸ்டடி என்னவா மாறும்? ஸ்டடீஸ்னு மாறும். நமக்கு தெரியும் ஈ ஷீ இட் இதெல்லாம் போட்டா இந்த இடத்துல ஸ்டடீஸ் இப்படிதான் வரணும்னு சொல்லிட்டு. சோ அதுதான் அங்க வந்திருக்கு. அப்ப if she studies hard அங்க சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணிருந்தா எனக்கு மெயின் கிளாஸ்ல என்ன வரணும்? ஃபியூச்சர் டென்ஸ் வரணும். அப்ப if கிளாஸ்ல பிரசன்ட் டென்ஸ் இருந்துச்சுன்னா மெயின் கிளாஸ்ல ஃபியூச்சர் டென்ஸ் வரணும். ஃபியூச்சர் டென்ஸ் இங்க யாரு? will get. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. ஏ ஆப்ஷன். ஓகேவா? சரி, எல்லாத்தையுமே ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடுத்தது choose the correct question tag கேட்டிருக்காங்க. என்ன question tag? everyone stood up. everyone stood up. question tag ஃபார்ம் பண்றதுக்கு ரெண்டே பேர் தான் தேவை. ஒருத்தர் ஆக்ஸிலரி வெர்ப், இன்னொருத்தர் ப்ரோனவுன். ஆக்ஸிலரி வெர்பும் இங்க இல்ல, ப்ரோனவுனும் இல்ல.
ப்ரோனவுன்னா இந்த இருக்கக்கூடிய நவுனை தான் நீ ப்ரோனவுனா மாத்தணும். அப்ப எவ்ரிஒன் என்னன்னு மாறிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே எவ்ரிஒன் தேவா தான் மாறும். எவ்ரிஒன், எவ்ரிபடி அது எல்லாமே என்னவா மாறும்? தேவா மாறும். சோ 4 ஆப்ஷன்லயுமே தே தான் இருக்கு क्वेश्चन டேக்ல. அப்ப கண்டிப்பா இதனுடைய ஆக்ஸிலரி வெர்பை நீ கண்டுபிடிச்சுதான் ஆகணும். சோ இங்க ஆக்ஸிலரி வெர்பு கொடுக்கல. ஆக்ஸிலரி வெர்பு கொடுக்கலனாலே என்ன டென்ஸ் தான் நீ பார்க்கணும். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கா, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கா? இப்ப ஸ்டுட்ன்றது தான் இங்க வெர்பே. என்ன டென்ஸ்ல இருக்கு? ஒரு வெர்பு தான் டென்ஸை காமிச்சு கொடுக்கும். அப்ப அது என்ன டென்ஸ்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. அப்ப பாஸ்ட் டென்ஸ்ல இருந்துச்சுன்னா உனக்கு வந்து எதை யூஸ் பண்ணணும்? டிட் தான் யூஸ் பண்ணணும். பிரசன்ட் டென்ஸ்ல இருந்துச்சுன்னா தான் டு ஆர் டஸ் யூஸ் பண்ணலாம். இந்த டஸ் வந்து ஈ ஷி இட்டுக்கு, இந்த டு வந்து ஐ யூ தே வி இவங்களுக்கு. இப்போ இங்க பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கிறதுனால யார் வந்தாலுமே தே தான், சாரி டிட் தான். அப்ப டிட் தான் இங்க யூஸ் பண்ணணும். சென்டென்ஸ் பாசிட்டிவ்ல இருக்கு, அதனால இத நெகட்டிவா மாத்தணும். சோ didn't they அப்படின்றது தான் கரெக்ட்டா இருக்கும். சோ A ஆப்ஷன் இஸ் தி ரைட் ஆன்சர். everyone stood upனா didn't they. அடுத்து 9th क्वेश्चन, choose the correct indirect speech form அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்க. ரக்ஷித் said I am bored of watching TV அப்படினு சொல்லிருக்காங்க. முதல்ல ரக்ஷித் said ன்னு இருக்கு. said to இருந்தா தான் told ன்னு மாறும். வெறும் said இருந்தா said ஆவே தான் இருக்கும். அப்ப செட்டே இருக்கக்கூடிய இந்த ரெண்டுத்துல தான் ஏதோ ஒரு ஆப்ஷன். அப்ப B கேன்சல், D கேன்சல். இந்த ரெண்டு ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிட்டேன். அப்போ செட் 2 ல இருந்துச்சுனா நீ இன்டைரக்ட் ஸ்பீச்ல மாத்தும் பொழுது, சோ இன்டைரக்ட் ஸ்பீச் ஃபார்ம்ல மாத்தும் பொழுது அது என்னன்னு மாறிடும்? told ன்னு மாறிடும். செட் ன்னு இருந்துச்சுனா as it is அது செட்டாவே தான் இருக்கும். அப்ப செட்டாவே தான் இருக்கு இந்த ரெண்டுத்துலயும். சோ அதுல தான் ஏதோ ஒரு ஆப்ஷன். உள்ள என்ன சென்டென்ஸ் போயிட்டு இருக்குன்னா am watching. நடுவுல இருக்கக்கூடிய போர்டை நீங்க கன்சிடர் பண்ணாதீங்க. am watching. am watching ன்றது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா present continuous. ஏனா ing இருந்துச்சுனாலே அது என்னது? continuous. அப்ப present continuous நீ இன்டைரக்ட்ல மாத்தும்போது அது என்ன மாறணும்? past continuous ஆ மாறணும். சோ வீடியோ போட்டுருக்கும், செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ அப்ப past continuous ஆ எது மாறுது அப்படிங்கறத நீங்க பார்க்கணும். that he is ன்னு வந்துச்சுனாலே அது present. அப்ப ஏவும் கிடையாது, c தான். that he was. ஏனா am ன்றது was ஆ மாறிடுச்சு. பிரசன்ட்ல இருந்து அது past ஆ மாறிடுச்சு. continuous form watching அப்படியே இருக்கு. சோ இப்படிலாம் தான் டக்கு 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 டக்குன்னு எலிமினேட் பண்ணி பார்க்கணும். சோ ஒரு 10 क्वेश्चन இங்கிலீஷ்ல நான் எடுத்துர்க்கேன். சோ இது ஏன் இந்த ரூல்ஸ்லாம் நான் கிளாஸ்ல நான் எங்க எடுக்கும்போது 30 ல கரெக்ட்டா எடுத்துட்டேன் கிளாஸ். இன் கேஸ் உங்களுக்கு இதுல எதனா டவுட்னா நான் ஆன்லைன் கிளாஸ்ல வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எதுக்காக நான் அதெல்லாம் சொல்றேன்னு. ஏன்னா ஃபுல்லா சொல்ல முடியாதுல நம்மளால. தமிழ் வரலாம். ஃபர்ஸ்ட் தமிழ் क्वेश्चन பாருங்க. விடலுக்கு இறைத்த நீர் போல இவ்வோமை விளக்கும் பொருள் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. விடலுக்கு இறைத்த நீர் போலனா டக்குன்னு சொல்லிடுவேன். என்ன விடலுக்கு இறைத்த நீர் போலனா தேவையில்லாத ஒரு வேலை, அதனால அது பயனற்ற செயலா தான் போய் முடியும். அப்போ இந்த நீ இவ்வளவு ரிஸ்க் எடுத்து செய்யற ஒரு வேலை அது விடலுக்கு இறைத்த நீர் போல தான் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ தேவையில்லாத ஒரு இடத்துல இறைச்ச நீர் போல இருக்கும், அது பயனற்ற செயல். பயன் இருக்கு, அதனால எதனானா கண்டிப்பா பயனே இல்லை. சோ ரெண்டாவது क्वेश्चन 12வது क्वेश्चन என்ன சொல்லிருக்காங்கன்னா தன்வினை பிறவினை செய்வினை செய்யப்பட்ட வினை வாக்கியங்களை கண்டெழுதுதல், வாக்கிய அமைப்பினை கண்டறிங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுல எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுதான் சென்டென்ஸ். கவிதாவால் உரை படிக்கப்பட்டது. யாரால் உரை படிக்கப்பட்டது? கவிதாவால். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ஆல், இவரால், அவரால் அப்படின்னு ஆல் என்ற சவுண்ட் வந்துச்சுனாலே கண்ணை மூடிட்டு என்ன வாக்கியம்? செய்யப்பட்ட வினை வாக்கியம்னு போட்டுடலாம். செய்யப்பட்ட வினை வாக்கியம். அப்ப கவிதாவால் உரை படிக்கப்பட்டது, ராசராசனால் கோவில் கட்டப்பட்டது, இந்த மாதிரி ஆல் அப்படின்ற சவுண்ட் வந்துச்சுனாலே கண்ணை மூடிட்டு அது செய்யப்பட்ட வினை வாக்கியம்னு போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? சோ அடுத்து 13வது கேள்வி என்ன சொல்றாங்கன்னா தன்மணல், அதோட இலக்கண குறிப்பு கேட்கறாங்க. தன்மணல், தன்மணல் அப்படின்னாலே நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பிரிக்கணும். நான் படிச்சா தாங்க மாட்டேன் சீரியஸ்ல இதை சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டு. சோ தன்மணல் அப்படின்னும் போது இதை பிரிச்சிங்க அப்படின்னா உனக்கு மைன்ற விகுதியை கொடுக்கும். இது என்னன்னு பேருக்கும்? தன்மை கூட்டல் மணல் அப்படின்னு பிரியும். சோ மை என்ற விகுதி வந்துச்சுனாலே கண்ணை மூடிட்டு அது என்ன தொகை? பண்பு தொகை. ஓகேவா? சோ ஆன்சர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பண்பு தொகை. சோ இந்த தன்மை அப்படினாலே என்ன? குளிர்ந்த அர்த்தம். புரியுதா? தன்மை என்றாலே என்ன? குளிர்ந்த மணல் அர்த்தம். அதனாலதான் உனக்கு எதிர்ச்சொல்ல கேட்பாங்க. வெம்மை அப்படின்னு கேட்டா அதனுடைய எதிர்ச்சொல் என்னது? தன்மை. வெண்மைன்னு கேட்டாதான் கருமை. வெம்மை வேற வெண்மை வேற. ஓகேவா? வெண்மைன்னு கேட்டா கருமை, வெம்மைன்னு கேட்டா தன்மை. அத புரிஞ்சுக்கோங்க. ஓகே, அடுத்த क्वेश्चन போலாமா? சரி, 14வது क्वेश्चन பொறுத்துக கொடுத்திருக்காங்க. இந்த பொறுத்துக வந்து ஈஸி தான். இடுகுறி பொது பெயர். முதல்ல பெயர் சொல் வந்து ரெண்டா பிரிக்கிறாங்க. பெயர்னாலே பெயர் சொல் அப்படினாலே ரெண்டு இருக்கு.
நிறைய இருக்கு, ஆனா நான் பொதுவா சொல்றேன். ஒண்ணு இடுகுறி, இன்னொன்னு காரண. காரண பெயர் இடுகுறி பெயர்னு சொல்லுவாங்க. இடுகுறி அப்படின்னா அர்த்தமே இருக்காது, காலங்காலமா அதுக்கு அது பேரு. நமக்கு முன்னோர்கள் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு வரையும் அதே தான் சொல்லிட்டு இருப்பேன். மரம் ஏன் பேருன்னு அதுக்கு தெரியாது, அது பேர் மரம். ஏன் காடு, காடு ஏன் எனக்கு பேருன்னு தெரியாது, காடு. உலகம் ஏன் உலகம்னு எனக்கு பேர் தெரியாது, சொன்னாங்க கேட்டுக்கிட்டப்பா. கடல் ஏன் அது கடல்னு பேர் தெரியல, சொன்னாங்க கேட்டுக்கிட்டப்பா. பறவை ஏங்க அதுக்கு பறவைன்னு பேர் வச்சுங்க, அது பறக்குது அதனால அது பறவை. அப்ப அதுக்கு காரணம் இருக்கு. அவ காரணத்தோட ஒரு பெயர் வச்சிருந்தாங்கன்னா அது காரண பெயர். காரணமே இல்லாம தொன்று தொட்டு வழக்கமா இன்னைக்கு வரையும் அந்த பெயர் கண்டினியூ ஆகுதுன்னா அது இடுகுறி பெயர். அப்போ இங்க இடுகுறி பொது பெயர், இடுகுறி சிறப்பு பெயர், காரண பொது பெயர், காரண சிறப்பு பெயர் சொல்றாங்க. முதல்ல இருந்து காரண பொது பெயர் கண்டுபிடிச்சிடலாம். காரண பொது பெயர் வந்து பறவை. பறவை வந்து கிளியா இருந்தாலும் பறவை தான் சொல்லுவேன், காக்கா இருந்தாலும் பறவை தான் சொல்லுவேன், குயிலா இருந்தாலும் பறவை தான் சொல்லுவேன், கோழியா இருந்தாலும் பறவை தான் சொல்லுவேன். அப்ப இதுக்கெல்லாம் பறவைகளுக்கு பொதுவான பெயர் பறவை. அதை பிரிச்சு பார்த்தாதான் அதுக்கு சிறப்பு. காக்கா கருப்பா இருக்கிறதுனால காகம் என்ற பறவை, மயில் அழகா இருக்கிறதுனால மயில் என்ற பறவை. பிரிச்சா அது சிறப்பு. பிரிக்காம அதெல்லாம் பொதுவா சொன்னா அது பொது பெயர். அப்ப காரண பொது பெயர் என்னது? பறவை. இதே காரண சிறப்பு பெயர், மரத்தை கொத்துறதுனாலதான் அதுக்கு மரங்கொத்தின்னு பேர் வந்துச்சு. வளையல் வளைஞ்சிருக்கிறதுனாலதான் அதுக்கு வளையல்னு பேர் வந்துச்சு. சிறுவன் சின்னதா இருக்கிறதுனாலதான் அதுக்கு சிறுவன் பெயர் வந்துச்சு. அப்ப சிறப்பு பெயர் அதெல்லாம். அப்போ காரண சிறப்பு பெயர் எதுன்னு பாத்தீங்கன்னா மரங்கொத்தி. இடுகுறி பொது பெயர் காடு. காடு இடுகுறி பொது பெயர் என்னது? காடு. ஏன்னா காடுன்றது காலகாலமா நமக்கு பழக்கப்பட்டு எல்லாருமே நம்ம முன்னோர்கள் சொன்ன ஒரு வார்த்தை. அது ஏன் நம்ம கேட்டதுல, எதுக்கு நம்ம கேட்டதில்லை. ஆனா பனை மரம் அப்படின்னும் போது காட்டுல எல்லா மரங்களும் இருக்கும். மாங்காய் காய்ச்சா மாமரம், பனம்பழம் காய்ச்சா பனைமரம், நெல்லிக்காய் காய்ச்சா நெல்லிக்காய் மரம், வேப்பம்பூ பூத்தா வேப்ப மரம் அப்படின்னு பிரிக்கணும்ல. அப்ப அது சிறப்பு. அப்ப இடுகுறி சிறப்பு பெயர்ல வந்து என்ன வரும்னு பாத்தீங்கன்னா பனை மரம். அப்ப சொல்லுங்க பார்க்கலாம். 3 4 2 1 3 4 2 1 ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா? சரிஞ்சா இந்த क्वेश्चनோட ஆன்சர் என்னன்னு 15வது கேள்வி. பண்பு பெயர் இடம்பெற்ற தொடரை கண்டறிங்க. பண்பு பெயர் இடம்பெற்ற தொடர். இதுல எதுல பண்பு பெயர்? பாரதம் எங்கள் தேசம், அதுல எதனா பண்பு இருக்கான்னா தமிழ் இலக்கிய வளமுடையது, உயிர்களிடத்தில் அன்பு காட்டு, நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும். சோ அன்பு, அன்பு என்பது ஒரு பண்பு. உன்னிடம் இருக்கக்கூடிய ஒரு குணம், பண்புகள். அவன் நல்ல பையன்பா, நல்ல பையன் எதை வச்சு சொல்றான்? அவனுடைய குணம் நல்லா இருக்கு. அவன் கெட்டவன்பா, அவனுடைய குணம் கெட்டதா இருக்கு. வெறுப்பு காட்டுகிறான், வெறுப்பு ஒரு குணம், அன்பு ஒரு குணம், பாசம் ஒரு குணம், காதலும் ஒரு குணம். ஓகேவா? சோ எம்மா அன்பு இருக்கிறவங்க எல்லாம் கீழே வந்து ஹார்ட் போட்டு போங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா. ஓகேவா? சோ அன்புமே ஒரு குணம். அப்போ அன்பு பண்பு பெயர் இடம்பெற்ற ஒரு தொடர்னா அது உயிர்களிடத்தில் அன்பு காட்டு, அதுதான் வந்து பண்பு பெயர் இடம்பெற்ற ஒரு தொடர். ஓகேவா? சோ அடுத்தது சென்றான் வேர் சொல் தருக. வேர் சொல் அப்படின்னா அந்த வேர் சொல்ல இருந்துதான் பல வார்த்தைகள் உருவாகும். ஒரு வார்த்தை வேர் சொல், அதுல இருந்து பல வார்த்தைகள் உருவாகும். அப்போ சென்றான் என்பது எதனுடைய வார்த்தையில இருந்து வந்திருக்குன்னா செல். வேர் சொல் எப்பவுமே ஒரு கட்டளை மாதிரி வருமா. நின்றான் நில், போனான் போ, வந்தான் வா, இந்த மாதிரி ஒரு கட்டளை மாதிரி வரும். அப்பெல்லாம் அதுதான் வந்து வேர் சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சென்றான் என்ற வார்த்தை செல் என்ற வேர் சொல்ல இருந்து முளைச்சது. அதுல இருந்துதான் சென்றனர், சென்றால், செல்வார், செல்வர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டே இருக்கும். ஓகேவா? அப்ப செல் என்ற வேர் சொல்லில் இருந்து வந்ததுதான் சென்றான். ஓகேவா? 17வது கொஸ்டின். சொற்களை சரியான வரிசைப்படுத்தி சொற்றொடர் ஆக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. கடல் அலையின் வேகம் மிக இன்று அதிகமாக உள்ளது அப்படின்னு சொல்லலாம். அப்ப என்ன பிரிக்கலாம்? இது இன்று பக்கத்துலயும் கொஸ்டின் கமா. கடல் அலையின் மிக வேகம் அதிகமாக உள்ளது இன்று, இது வரல. அதிகமாக உள்ளது வேகம் கடல் அலையின் இன்று மிக வரல. இன்று கடல் அலையின் வேகம் மிக அதிகமாக உள்ளது, நல்லா இருக்கு சொல்லலாம். மிக இன்று வேகம் கடல் அலையின் அதிகமாக உள்ளது வரல. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் சி. படிச்சாலே இதுக்கு ஆன்சர். இன்று கடல் அலையின் வேகம் மிக அதிகமாக உள்ளது. 18 ஒலி வேறுபாடு இருந்து சரியான பொருளை தேர்க. ஒலி வேறுபாடு பார்க்கிறதுக்கு மயங்கொலி எழுத்துக்கள் சொல்லுவாங்க. 8 எழுத்துக்கள் ஒரே மாதிரி எழுத்துக்களா இருக்கும். அரை அரை ரெண்டும் பாரு, அரை அரைன்னா வந்து இங்கிலீஷ்ல எப்படி ஹோமோஃபோன்ஸ் அந்த மாதிரி. ஸ்பெல்லிங் வேற, சவுண்ட் சேம், மீனிங் வேற. இங்கிலீஷோட ஹோமோஃபோன் தான் இவங்க தமிழ்ல. அப்ப அரை அரை அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ அரைனா பாதின்னு சொல்லலாம். அரைனா என்னது? பாதி. இந்த அரைனா அரைதல், பல்லார்னு அரைதல், இல்ல ரூம கூட அரைன்னு சொல்லலாம். பல்லார்னு அரைதல். அப்ப இந்த ரெண்டும் தான் சரியா பொருந்தி இருக்கு. அப்ப பாதி அரைதல். ஓகேவா? 19வது கேள்வி. அறுவடை திருநாளுக்கு பொருந்தாத சொல் எழுதுங்க. எல்லாரும் பொங்கல்லாம் கொண்டாடி முடிச்சிட்டு இருப்பீங்க. இப்ப நம்ம கேட்டிருக்காங்க அறுவடை திருநாளுக்கு பொருந்தாத சொல் எது?
மகர சங்கராந்தி, லோரி, போகி, உத்தராயன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பொதுவாக சொல்றது போகி தான். ஏன்னா போகி வந்து பொங்கலுக்கு எல்லாம் முன்னாடி கொண்டு வாங்க, மார்கழி மாதத்தின் கடைசி நாள். பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு சொல்லிட்டு போகியை சொல்லியிருப்பாங்க. அப்ப மகர சங்கராந்தி பொங்கலானா ஆமா அது ஒரு பொங்கலுக்கு இன்னொரு பேர். நம்ம தமிழகத்துலதான் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கிடுச்சு அப்படின்னு. ஆனா மகர சங்கராந்தி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எந்த இடத்துலன்னா ஆந்திரா, மத்திய பிரதேசம் போன்ற இடத்துல எல்லாம் வந்து மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இது லோரி, பஞ்சாப்ல பொங்கலோட பேர் வந்து லோரி, அறுவடை திருநாள். உத்தராயன் குஜராத்ல வந்து இது வந்து உத்தராயன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? So the last and final question of this session, 20வது question, புத்துயிரூட்டி பிரித்து எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. புத்துயிரூட்டி பிரித்து எழுதுக. புத்துயிரூட்டியை பிரிக்கும் பொழுது புதுமை கூட்டல் உயிர் கூட்டல் ஊட்டின்னு வரும். ஏன்னா புத்துயிர்னாலே புதுமைன்னு பிரிச்சுடுவாங்க. புத்து அப்படின்னு வரும்போது புதுமை, உயிர் கூட்டல் ஊட்டி, இதுதான் பிரிக்கக்கூடிய பிரித்து எழுதுக. ஓகேவா? சோ இன்னைக்கு 20% நிறைய விஷயம் தெரிஞ்சிருப்பீங்க, நிறைய விஷயம் கத்துக்கிட்டு இருப்பீங்க. சோ தொடர்ந்து எங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்றது மூலமா நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் போவீங்க ஒவ்வொரு வீடியோ முடிவிலும். சோ மறக்காம எங்க வீடியோவை லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இணைந்திருக்க தொடர்ந்து பயணிப்போம். உங்களை பயிற்சி மையத்தோட நன்றி.